Hi friends, இது உங்கள் டூப்டெக் பெஸ்டீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா Vivo Apex 2019 ஓட official ad. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதோட ஷார்ட் டைம் ஸ்பெக் பற்றி சொல்லிடுறேன். இது வந்து ஃபுல்லி மெட்டல் பாடி அண்ட் ஃபுல் டச் சென்சார் அண்ட் ஃபுல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வச்சுருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிசைன் அண்ட் டிஸ்பிளே பார்ப்போம். இதை பார்த்தீங்கன்னா சிஎன்சி, அதாவது கம்ப்யூட்டர் நியூமரிக்கல் கண்ட்ரோல் மூலியமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஹைலி டியூரபிள் கிளாஸால் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க பேக் கேஸ் ஃபுல்லாகவே. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.39 inches 16.23 centimeters பண்ணியிருக்காங்க. ரெசல்யூஷன் 1080x2340 pixels 403 pixel per second. ஃபுல்லி AMOLED டிஸ்பிளே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வால்யூம் ராக்கர்ஸும் பவர் பட்டனும் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு டச் பண்ணிங்கன்னா டச் சென்சார் உருவாகும். அதாவது நம்ம தம் ஃபிங்கரில் இருக்கிற ஹீட் மூலியமாக இது வந்து ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. இதோட ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா பாடி சவுண்ட் காஸ்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சத்யம் தியேட்டர்ஸ், ஐமேக்ஸ் இந்த மாதிரி இப்போ தேட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம சவுண்டை ஃபீல் பண்ணுன்றதுக்காக ஸ்க்ரீன் பின்னாடி ஸ்பீக்கர் செட் பண்ணி நம்ம ரியலிட்டிக்கான ஒரு ஃபீலை கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த ஃபோனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஸ்பீக்கர்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம எந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்க்ரீனில் ஒரு பிக்சர் பார்க்குறோமோ அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து சவுண்ட் ரியாலிட்டி கொடுப்பாங்க. இதுக்கு பேர் தான் பாடி சவுண்ட் காஸ்டிங்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சார்ஜிங். நோ சார்ஜிங் போர்ட் ஆர் ஒயர்லெஸ் சார்ஜிங். இந்த ஃபோனில் மேக்னெட்டிக் சார்ஜ் மூலியமாக தான் சார்ஜ் பண்ண முடியும். டைப் சி போர்ட்டும் கிடையாது, மைக்ரோ யூஎஸ்பியும் கிடையாது. இது வந்து நியூ டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம போகிறது கேமராவுக்கு. இதை பார்த்தீங்கன்னா பேக் கேமரா பார்த்தீங்கன்னா 12+13 மெகாபிக்சல் யூஸ் பண்ணியிருக்காங்க எல்இடி ஃப்ளாஷோட. இதில் ஒரே ஒரு ட்ராபேக் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா கிடையாது. இதே விவோ கம்பெனி விவோ V15 Pro லான்ச் பண்ணும்போது ஃப்ரண்ட் வந்து 32 மெகாபிக்சல் வித் ஏஐ செல்ஃபி ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவே கிடையாதுன்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அது ஏன் தான் எங்களுக்கும் தெரியல. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டார் பர்ஃபார்மன்ஸ். இது வந்து ஆண்ட்ராய்ட் B9.0 அதாவது பை வெர்ஷனில் ரன் பண்ணிகிட்ருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்டோகோர் 2.8 GHz ப்ளஸ் சிங்கிள் கோர் ப்ளஸ் 2.42 GHz ட்ரைகான் ப்ளஸ் 1.8 GHz ஆக்டோகோர் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஸ்னாப்ட்ராகன் 855 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரேம் பார்த்தீங்கன்னா 12GB ரேமில் வருது. எக்ஸ்டர்னல் பார்த்தீங்கன்னா 256 GB வரைக்கும் இருக்கலாம். நோ மெமரி கார்டு ஸ்லாட். இதில் ஒரே ஒரு சிம் கார்டு மட்டும் தான் போட்டுக்க முடியும் அப்படின்ற மாதிரி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பேட்ரி. இது வந்து 4100 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலான 4GB ரேம் ஃபோன்ஸுக்கு நம்ம வந்து 4000 mAh பேட்டரி யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு 12GB ரேம் இருக்கிற ஃபோனுக்கு இந்த பேட்டரி பத்தாதுன்றது ஒரு மிகப்பெரிய குறைபாடாகவே இருக்குது. இதுதான் இதோட மிகப்பெரிய ட்ராபேக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். இந்த ஃபோன்ஸில் இன்ச் பை இன்ச்சாக எல்லா இடத்துலையுமே வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்ஸ் வச்சுருக்காங்க. இதோட மெயின் அட்வான்டேஜும் அதான், டிஸ்அட்வான்டேஜஸும் அதே தான். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது தெரியாமல் கைப்பட்டு ஆன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களுக்காக டூப்டெக் பெஸ்டி.